ஹாய் ஆல், இன்னைக்கு வாழைக்காய் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, சின்ன சீரகம் மூணையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இதுங்க எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இந்த பெரிய வெங்காயம் வதங்கிட்டே இருக்கும்போது நம்ம ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ரெஷ் கருவேப்பிலை லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை லீவ்ஸ் ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 டொமேட்டோஸ் 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த 2 டொமேட்டோஸையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. தக்காளி இன்னும் வதங்கணும். ஸோ தக்காளி வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே நம்ம வாழைக்காயை குட்டி குட்டியாக க்யூப்ஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். இஃப் நாட் ஸோ அது பிளாக் ஆகிடும். ஸோ தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ தண்ணியில் போட்டு இந்த வாழைக்காயை தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். வாழைக்காய் அதுவே நல்லா சாஃப்டாக வெந்துடும். வேக வச்சோம்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும் வாழைக்காய். ஸோ இந்த தக்காளி வெங்காயம் கூட போட்டு நம்ம இந்த வாழைக்காயை இப்போ நல்லா வதக்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் இதை பெரட்டி விடுங்க. இது அந்த மாதிரியே மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணலாம். நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். அந்த மசாலாவில் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் போட போகிறோன்னா நம்ம கரம் மசாலாவுக்குள்ள ஐட்டம்ஸையும் தேங்காவையும் சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்து போட போகிறோம். ஸோ அதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வாழைக்காய் ஓரளவுக்கு ஒரு 1/4 பதம் வெந்துட்டு இருக்குது. இந்த மசாலாஸ் கூட சேர்ந்து நல்லா வாழைக்காய் மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஒரு 3 ஸ்பூன் தேங்காய், 2 கிராம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் சின்ன சீரகமும் 2 பட்டை ஆட் பண்ணணும். ஸோ இப்போ சின்ன சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சின்ன சீரகம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ பட்டை ஒரு 2 துண்டு போட்டிருக்கேன். சின்ன துண்டு, ஸ்மால் பீசஸ் 2 போட்டிருக்கேன். இது அவ்வளோத்தையும் தண்ணி சேர்த்து அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்துருக்கோம். இந்த பேஸ்ட் நீங்கள் கொரன்னு அரைக்கணும். ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது. அந்த பேஸ்ட் கொரன்னு இருந்தால் தான் இந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த வாழைக்காய் கூட சேர்ந்து இந்த மசாலாவை நம்ம நல்லா பெரட்டி எடுக்கிறோம். இதில் தண்ணி தேவையில்லை. நம்ம அந்த மிக்ஸி அலசி ஊற்றுவோம் இல்லையா, அந்த தண்ணியே வாழைக்காய் வேகிறதுக்கு போதும். ஸோ மிக்ஸி அலசி ஊற்றுற தண்ணியை ஊற்றிட்டு நம்ம ஒரு லிட்டை போட்டு இந்த வாழைக்காய் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம். அது எப்படியும் ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம லிட்டு போட்டு வெயிட் பண்ணலாம். வாழைக்காய் இந்த மாதிரி ரெடியாக இருக்கும். நம்ம இதில் இன்னும் சால்ட்டும் டர்மரிக்கும் ஆட் பண்ணணும். ஸோ சால்ட்டும் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிவிட்டு இந்த தண்ணி கூட சேர்த்து இந்த வாழைக்காய் வேகிற அளவுக்கு லிட்டு போட்டு நம்ம வேக வச்சிடலாம். சால்ட் ஆட் பண்ணியாச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணணும். ஸோ அதையும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அந்த 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறிக்கலாம். ஸோ தட் அது ஈவனாக மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு இதை ஒரு 4 மினிட்ஸ் வேக வச்சு இறக்கிட்டோன்னா நம்மளோட டிஷ் ரெடி ஆகிடும். இது ஒன் ஆஃப் தி ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் ஃப்ரம் தி மெனு ஆஃப் ஐயர் ஃபேமிலிஸ். ஸோ அவங்க ரொம்ப டேஸ்டியாக பண்ணுவாங்க எல்லா டிஷ்ஷஸும். என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து இதை கற்றுக்கிட்டேன், உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நம்ம லிட்டு போட்டு வேக வச்சு ரெடி ஆச்சு நம்மளோட வாழைக்காய் பொரியல்.